ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் டேர்மில் தேர்ட் லெசன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 7th ஹிஸ்ட்ரியில் இந்த செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் நாம் வந்துட்டு பார்த்தாச்சு. இது வந்துட்டு தேர்ட் லெசன். மொத்தமாகவே செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் எத்தனை அப்படின்னா 3 லெசன் மட்டும்தான். அதில் 2 லெசன் பார்த்தாச்சு. கடைசி லெசன் வந்துட்டு மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. இதுதான் வந்து தேர்ட் லெசன். நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் இதே 7th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ போட்டாச்சு. எல்லா லெசனும் கம்பைன் பண்ணி சிங்கிள் வீடியோவாகவும் போட்டாச்சு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போயிட்டு பாருங்கள். இந்த லெசனில் மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா 143 கொஷின் வந்துட்டு இந்த லெசனில் எடுக்க முடிஞ்சுது. அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். 1. முகலாய பேரரசுக்கு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது மராத்தியர்களின் எழுச்சி. 2. சிவாஜியின் தந்தை ஷாஜி பான்ஸ்லே. 3. அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றியவர் ஷாஜி பான்ஸ்லே. 4. மராத்தியருக்கு புகழ் சேர்த்தவர் சிவாஜி. 5. முகலாயரை அச்சமடைய வைத்தவர் சிவாஜி. 6. கொரில்லா போர் முறைக்கு தலைவர் சிவாஜி. 7. மன உறுதிமிக்க மலைவாழ் மக்கள் அணி உருவாக்கியவர் சிவாஜி. 8. அவுரங்கசீப் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர் சிவாஜி. 9. தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் வசூல் செய்த வரிகள் சவுத் சர்தேஷ்முகி. 10. மராத்திய அதிகாரத்தின் விறுவிறுப்பான விரிவாக்கத்திற்கு பங்களிப்பு செய்தவர்கள் பேஷ்வாக்கள். 11. மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் பேஷ்வாக்கள். 12. பேஷ்வாக்கள் யாருடைய காலத்தில் உண்மையான அதிகாரம் பெற்றனர் ஷாஹு. 13. மராத்தியர்களை தங்கள் குதிரை படையில் பணியில் அமர்த்தியவர்கள் பிஜப்பூர் அகமது நகர் சுல்தான்கள். 14. பிஜப்பூர் அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை பணியமர்த்திய ஆண்டு 16ஆம் நூற்றாண்டு. 15. மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது பக்தி இயக்கம். 16. பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். 17. சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தியவர்கள் துக்காராம், ராம்தாஸ். 18. மராத்தியர்கள் இடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் உதவி செய்தது மராத்திய மொழியும் இலக்கியமும். 19. சிவாஜி பிறந்த ஆண்டு கிபி 1627. 20. சிவாஜியின் தாயார் ஜீஜாபாய். 21. சிவாஜிக்கு ஜீஜாபாய் கூறிய கதைகள் மகாபாரதம், ராமாயணம். 22. சிவாஜிக்கு ஆசிரியர் மற்றும் குருவாக விளங்கியவர் தாதாஜி கொண்டதேவ். 23. தாதாஜி கொண்டதேவ் சிவாஜிக்கு அளித்த பயிற்சிகள் குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம். 24. சிவாஜி தனது எத்தனையாவது வயதில் இராணுவ பணியில் அடியெடுத்து வைத்தார்? 18வது வயதில். 25. சிவாஜி இராணுவ பணியில் அடியெடுத்து வைத்த ஆண்டு கிபி 1645. 26. சிவாஜி கிபி 1645 கைப்பற்றிய கோட்டை பூனேக்கு அருகே இருந்த கோண்டுவானா கோட்டை. 27. சிவாஜி கிபி 1646 கைப்பற்றிய கோட்டை தோர்னா கோட்டை. 28. தோர்னா கோட்டையை தொடர்ந்து கைப்பற்றிய கோட்டை ரெய்கார் கோட்டை. 29. சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எய்திய ஆண்டு கிபி 1649. 30. சிவாஜியின் படையில் வலிமையாக திகழ்ந்தவர்கள் மாவலி காலாட்படை வீரர்கள். 31. சிவாஜி முகலாயர்களிடம் இருந்து கைப்பற்றிய கோட்டை புரந்தர் கோட்டை. 32. சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகள் யாரை சினம் கொள்ளச் செய்தனர் பிஜப்பூர் சுல்தானை. 33. சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தவர் பிஜப்பூர் சுல்தான். 34. மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர். 35. சந்திரராவ் மோரிடம் இருந்து சிவாஜி கைப்பற்றிய பகுதி ஜாவலி. 36. சிவாஜி ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1656. 37. பிஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதி அப்சல் கான்.
38 அப்சல் கானை கொன்றவர் சிவாஜி. 39 சிவாஜி அப்சல் கானை கொன்ற வருடம் கிபி 1659. 40 அவுரங்கசீப்பின் மாமனார் மற்றும் முகலாயத் தளபதி செஸ்டகான். 41 செஸ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துரத்திய ஆண்டு கிபி 1663. 42 முகலாயரின் முக்கிய துறைமுகம் சூரத். 43 அரபிக் கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகம் சூரத் துறைமுகம். 44 1664 தமது படைகளை எங்கு சிவாஜி அனுப்பி வைத்தார்? சூரத் நகரை சூறையாட. 45 ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங். 46 சிவாஜியை அழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் முகலாய படையால் அனுப்பி வைக்கப்பட்டவர் ராஜா ஜெய்சிங். 47 யாருடைய வழிகாட்டுதலின்படி சிவாஜி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல ஒத்துக்கொண்டார்? ராஜா ஜெய்சிங். 48 முகலாயர்களால் சிறை வைக்கப்பட்ட சிவாஜி எவ்வாறு தப்பித்தார்? பழக்கூடையில். அதாவது இந்த ராஜா ஜெய்சிங்கை வந்துட்டு மொகல்ஸ் வந்து அனுப்புவாங்க, சிவாஜிக்கு அகைன்ஸ்டாக படை எடுத்துகிட்டு போவார் அவர். அங்கே போயிட்டு சிவாஜி என்ன பண்ணுவார், சரி நான் சமாதானமாக போகிறேன், சண்டை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிவாஜி வந்து சொல்லியிருப்பார். ஸோ ராஜா ஜெய்சிங் என்ன பண்ணுவார்னா, அப்போ வந்துட்டு நீங்கள் கைப்பற்றின பகுதியெல்லாம் முகல்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் அவங்களோட அரசவைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் அழைப்பார். ஸோ சிவாஜியும் அவரை நம்பி வந்துட்டு அங்கே போவார். ஆனால் முகலாயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே சிவாஜியை சிறை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிறையும் வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு பழக்கூடையில் தப்பிச்சு தான் சிவாஜி வந்துட்டு வெளியே வர்றார். ஸோ இந்த பழக்கூடை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு, இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 49 தக்கான அரசர்களுக்கு எதிரான தமது படையெடுப்புகளில் மராத்தியர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதில் உறுதியாயிருந்தவர் அவுரங்கசீப். 50 சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு கிபி 1670. 51 சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு கிபி 1674. 52 சிவாஜியின் முடிச்சூட்டு விழா நடைபெற்ற இடம் ரெய்கார் கோட்டை. 53 சிவாஜி தமது வாழ்நாளில் இறுதி ஆண்டுகளை யாருடன் செலவிட்டார்? அவரோட பையன் சாம்பாஜி. 54 சிவாஜி இறந்த வருடம் கிபி 1680. 55 சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களை கொண்டிருந்தது? 3. 56 சிவாஜி அரசியல் முறையில் இருந்த 3 பிரிவுகள். மக்கள் துன்பப்படுவதை அனுமதிக்கவில்லை. 2வது மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. அவர் வந்துட்டு ரொம்ப அதிகாரத்தை செலுத்தியிருந்தாலும் அவரோட அந்த டைரக்டாக வந்துட்டு இதை வந்து மேற்கொள்ளலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது கொள்ளையடிப்பது மட்டுமே நோக்கமாக வைத்திருந்தார். ஸோ மக்களை வந்துட்டு துன்புறுத்தக்கூடாது, துன்புறுத்ததுலேருந்து அவங்கள பாதுகாக்கிறதும் இவரோட நோக்கமாக வந்துட்டு இருந்தது. ஸோ 2வதுல. 3வது வந்துட்டு கொள்ளையடிக்கிறது மட்டும்தான். ஏன்னா அவரை வந்துட்டு சிறை வச்சிருவாங்கல்ல, சிறை வச்சதுக்கப்புறம் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கோவத்தில் வந்துட்டு மறுபடியும் சூரத்தை கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனாலேயே அவரோட 3rd இது வந்துட்டு கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவரோட நோக்கமாக வந்துட்டு இருந்திருக்கு. 57 சிவாஜியின் ஆட்சி காலத்தில் மக்கள் செலுத்திய வரிகள் சவுத் சர்தேஷ் மொஹி. 58 மொத்த வருமானத்தில் 4/1 பங்கு சவுத். அதாவது சவுத்தோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, வரக்கூடிய இன்கமில் 4% வந்துட்டு நம்ம வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். 59 மொத்த வருமானத்தில் 10/1 பங்கு சர்தேஷ் மொஹி. 60 கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டன? தேஷ்முக். 61 தேஷ்முக்கின் கட்டுப்பாட்டில் இருந்த கிராமங்களின் எண்ணிக்கை 20 முதல் 100 கிராமங்கள். 62 கிராமத் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பட்டீல். 63 கிராமத் தலைவருக்கு உதவியாக இருந்தவர்கள் கணக்கர், ஆவண காப்பாளர். 64 ஆவண காப்பாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? குல்கர்னி. 65 சிவாஜியின் இராணுவத்தில் தொடக்கத்தில் முதுகெலும்பாக திகழ்ந்தது காலாட்படை.
66 சிவாஜியின் படையெடுப்பு சமவெளியை நோக்கி நீட்சி பெற்றபோது முக்கியத்துவம் பெற்ற படை குதிரைப்படை. 67 ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 68 கோட்டைகளின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் மிக முக்கிய கவனம் செலுத்தியவர் சிவாஜி. 69 சிவாஜி ஆட்சி காலத்தில் கோட்டைகள் யார் பொறுப்பில் விடப்பட்டன? படை தளபதிகளின் பொறுப்பில். 70 சிவாஜியின் 8 அமைச்சர்களை கொண்ட குழுவின் பெயர் அஷ்டபிரதான். 71 மராத்திய பேரரசில் பிரதமருக்கு இணையானவர் பேஷ்வா. 72 பேஷ்வாக்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் உண்மையான அரசர்கள் ஆயினர்? ஷாஹு மகாராஜா. 73 நிலவரியானது எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது? விளைச்சலின் அடிப்படையில். 74 நிலவரியில் எவ்வளவு பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டது? 3 பங்கு. 75 நிலவரியில் அரசு எவ்வளவு எடுத்துக்கொண்டது? 2 பங்கு. 76 நீதித்துறையில் சிவில் வழக்குகள் எந்த குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன? பஞ்சாயத் எனப்படும் கிராம குழுக்களால். 77 குற்றவியல் வழக்குகள் எதன் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன? சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில். 78 சிவாஜியை அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் அனாஜி தத்தோ. 79 அனாஜி தத்தோவிற்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் சாம்பாஜி. 60 அஷ்டபிரதானின் பொறுப்புகள், அதாவது இவங்களோட அரசவையில் இருந்த அந்த 8 பேரை வந்துட்டு அஷ்டபிரதான் அப்படின்ற மாதிரி அழைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருந்திருக்கு அப்படின்னா, பந்த் பிரதான் பேஷ்வா அப்படின்றவர் பிரதம அமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ பிரதம அமைச்சரோட நேம் என்ன அப்படின்னா பந்த் பிரதான் பேஷ்வா. 2 அமத்தியா மஜிம்தார், இவர் வந்துட்டு நிதி அமைச்சர் வந்து அமத்தியா மஜிம்தார். 3 சுர்னாவிஸ் ஆர் சச்சிவ், இது வந்துட்டு செயலர். 4 வாக்கிய நாவிஸ், உள்துறை அமைச்சர். 5 சர் இ நௌபத் ஆர் சேனாதிபதி, தலைமை தளபதி. 6 சுமந்த் அப்படி இல்லைன்னா துபிர், அவங்க வந்துட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர். 7 நியாயாதீஸ், தலைமை நீதிபதி. 8 பண்டிட் ராவ், தலைமை அர்ச்சகர். இது வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்துட்டு நிறையவே இருக்குது. 81 மார்வார் ராத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர் துர்காதாஸ். 82 அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்தவர் துர்காதாஸ். 83 மகாராஷ்டிராவிற்கு வந்த மார்வார் ராத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர் துர்காதாஸ். 84 அவுரங்கசீப் தக்காணத்திற்கு வந்த ஆண்டு கிபி 1681. 85 அவுரங்கசீப்பின் நோக்கம் பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை கைப்பற்றி இணைப்பது. 86 பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தானியங்கள் அவுரங்கசீப்பிடம் விழுந்த வருடம் கிபி 1687. 87 சிவாஜியின் பேரன் ஷாஹு. 88 ஷாஹு என்பதன் பொருள் நேர்மையானவர். 89 சிவாஜியிடம் இருந்து இவரின் குண நலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக ஷாஹு என்னும் பெயர் யாரால் வைக்கப்பட்டது? அவுரங்கசீப். 90 ஷாஹு ஆட்சி புரிந்த காலம் 40 ஆண்டுகள். 91 யார் ஆட்சியின் போது மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் அதிகரித்தன? ஷாஹு. 92 ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக பணி தொடங்கியவர் பாலாஜி விஸ்வநாத். 93 பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பதவியேற்ற ஆண்டு கிபி 1713. 94 பாலாஜி விஸ்வநாத்தின் மகன் பாஜிராவ். 95 பாலாஜி விஸ்வநாத்திற்கு அடுத்து பேஷ்வாவாக பாஜிராவை பணி அமர்த்தியவர் ஷாஹு மகாராஜா. 96 பாஜிராவ் பேஷ்வாவாக பணி அமர்த்திய போது அவரின் வயது 20 வயது. 97 பாலாஜி விஸ்வநாத்தின் ஆட்சி காலம் கிபி 1713 இருந்து
1720 வரைக்கும். 98 பாஜிராவின் ஆட்சி காலம் கிபி 1720 இருந்து 1740 வரைக்கும். 99 முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மராட்டிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள விரும்பியவர் பாஜிராவ். 100 இராணுவ தலைமை தளபதிக்கான அதிகாரங்களை தமதாக்கி கொண்டவர் பாஜிராவ். 101 பாரம்பரியமாக செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களான தேஷ்முக்களை சார்ந்திருக்க விரும்பாதவர் பாஜிராவ். 102 பாஜிராவிற்கு விசுவாசமாக இருந்த அரச குடும்பங்கள் கெய்க்வாட், ஹோல்கார், சிந்தியா. 103 மாளவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்தவர் பாஜிராவ். 104 பாஜிராவ் முகலாயரின் மேலாதிக்கத்தில் இருந்து விடுவித்த இடங்கள் மாளவம், குஜராத். 105 முக்கியமான மராத்திய குடும்பங்கள் கெய்க்வாட், பரோடா, பான்ஸ்லே, நாக்பூர். இதை பான்ஸ்லேன்னு சொல்லுவாங்க, இல்லை போன்ஸ்லேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹோல்கார், இந்தூர். சிந்தி அல்லது சிந்தியா, குவாலியர். பேஷ்வா, பூனே. 106 மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் ஷாஹுவை அங்கீகரித்தவர் பாஜிராவ். 107 நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் மையப்படுத்திய இடம் பூனே. 108 மராத்தியர்களின் படை 5000த்திற்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது. 109 மராத்தியர்களின் படைப்பிரிவில் இல்லாதது பீரங்கி படை. 110 மராத்திய படைப்பிரிவு இருமடங்கான காலம் கிபி 1720. 111 பாலாஜி பாஜிராவின் ஆட்சி காலம் கிபி 1740 இருந்து 1761 வரைக்கும். 112 பாஜிராவிற்கு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவர் பாலாஜி பாஜிராவ். 113 ஷாஹு இயற்கை எய்திய ஆண்டு கிபி 1749. 114 மராத்தியரின் தலைநகர் பூனே என்றும் சத்தாரா அன்று என்றும் முடிவு செய்தவர் பாலாஜி பாஜிராவ். 115 மராத்திய விவசாய போர் வீரர்களின் காலம் யாருடைய ஆட்சியில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? பாலாஜி பாஜிராவ். 116 ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைக்கு தலைமை ஏற்றவர் பாலாஜி பாஜிராவ். 117 போர்க்களத்திற்கு எளிதில் சென்று வருவதற்கும் தங்கள் வசிப்பிடத்திற்கு சென்று வர வீரர்களை கோட்டைகளிலோ நகரங்களிலோ வாழ வழிவகை செய்தவர் பாலாஜி பாஜிராவ். 118 பெரிய பீரங்கிகள் எந்த அதிகாரிகளின் கீழ் இருந்தன? மராத்தியர்களின். ஸோ மராத்தியர்கள் கீழே இருந்தாலும் அதை வந்துட்டு பராமரிக்கிறது, அது ரிலேட்டடாக இருக்க அந்த வேலைகள்லாம் செய்கிறது யார் கீழே இருந்துச்சுன்னா, ஸோ ஆங்கிலேயர்கிட்ட, பிரெஞ்சுக்காரர்கிட்ட, போர்ச்சுகீசியர்கிட்ட, இவங்க கிட்ட தான் இருந்தது. 119 மராட்டிய படைப்பிரிவில் பீரங்கிகளை இயக்குவது, பராமரிப்பது போன்ற பணிகளை மேற்கொண்டவர்கள் போர்த்துகீசியர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர். 120 மராத்திய அரசின் வட எல்லையை விரிவுபடுத்தியவர் பாலாஜி பாஜிராவ். 121 மராத்திய அரசின் வட எல்லை நெருங்கிய எல்லைகள் ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் எல்லைகளை இவங்களோட மராத்திய பேரரசு வந்துட்டு நெருங்கியிருக்கு. 122 எந்த பகுதியில் இருந்த மராத்திய படைகள் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன? நாக்பூர் பகுதியில் இருந்த மராத்திய படைகள். 123 நாக்பூர் மராத்திய படைகள் எந்த பகுதிகளில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தனர்? ஸோ பீகார், வங்காளம், ஒடிசா. எந்த மராத்திய படைகள் அப்படின்னா நாக்பூரில் இருந்த மராத்திய படைகள் கொள்ளையடிக்கிறத மட்டுமே அவங்களோட இம்பார்ட்டன்ஸாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பகுதிகள் அவங்களோட கொள்ளையடிக்கிறது நோக்கமாக இருந்தது அப்படின்னா பீகார், வங்காளம், ஒடிசா இந்த பகுதிகள் தான் அவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணி கொள்ளையடிச்சிருக்காங்க. யார்? மராத்திய படைகள். 124
கர்நாடக பகுதிகள் குறித்து மோதல்கள் யார் யாருக்கு இடையில் நிலவியது? மராத்தியர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாம்களுக்கும் இடையே. 125 கர்நாடக பகுதியில் மோதல்களினால் மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்ட பகுதிகள் கன்னட, தமிழ், தெலுங்கு பகுதிகள். 126 மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லே. 127 மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லே தலைமையில் கொள்ளை அடிக்கப்பட்டதை நோக்கமாக இருந்த காலம் கிபி 1745க்கும் 1751க்கும் இடைப்பட்ட காலம். 128 பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் மேற்கொண்ட முக்கிய அதிகாரி காமவிஸ்தார். 129 காமவிஸ்தார் யாரால் பணியமர்த்தப்பட்டார்? பேஷ்வா. 130 வருவாய்த்துறை ஆவணங்களை பராமரிப்பதற்கு பணியமர்த்தப்பட்டவர்கள் எழுத்தர்களும் பணியாளர்களும். 131 வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் வருடம் ஒரு முறை ஏலம் விடப்பட்டன. 132 ஏலத்தில் வெற்றி பெறுவோர் முதலில் செலுத்த வேண்டிய தொகை எதிர்பார்க்கப்படும் மொத்த வசூல் தொகையில் 1/3 பங்கு. முன்னாடியே வந்துட்டு அவங்க அமௌண்ட் கொடுத்துடணும். அது எவ்வளோ கொடுக்கணுன்னா இந்த வருஷம் இவ்வளோ விளைச்சல் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். அதில் 1/3 பகுதியை அவங்க முன்னாடியே முன்பணமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும். 133 யாருடன் ஒப்பிடும்போது பேஷ்வாக்களின் ஆட்சி நவீனமாக இருந்தது? முகலாயர்களை ஒப்பிடும்போது. 134 முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் பேஷ்வாக்கள். 135 மராத்திய பேரரசு வீழ்ச்சி அடைய காரணமான போர் 3ஆம் பானிபட் போர். 136 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1761. 137 ஆப்கானியர்களின் அரசர் அகமது அப்தாலி. 138 பானிபட் அமைந்துள்ள இடம் டெல்லி. 139 மராத்தியர்கள் பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்துவதை தடுத்தவர் அகமது அப்தாலி. 140 அகமது அப்தாலி டெல்லியின் மீது எத்தனை முறை படையெடுத்து வந்தார்? 8 முறை. 141 கிபி 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரை தீர்மானித்தது பீரங்கி படைகள். 142 ஆப்கானியர்கள் யாரை கொன்று குவித்தனர்? மராத்திய காலாட்படையினரையும் குதிரை படையினரையும். 143 தப்பிப் பிழைத்த மராத்திய வீரர்கள் பானிபட்டில் இருந்து மகாராஷ்டிரா திரும்பி நடந்ததை கூற எவ்வளவு காலம் ஆனது? 6 மாதங்கள். ஸோ ஆப்கானியர்கள் மராத்திய படையில் இருந்த வீரர்கள் எல்லாரையுமே சாவடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு சில பேர் பழைச்சிருப்பாங்கல்ல, அவங்க இது பானிபட்டில் இருந்து, அதாவது டெல்லியில் இருந்து மகாராஷ்டிரா போயிட்டு இந்த போர் நடந்துச்சு, இதில் இத்தனை பேர் இந்த மாதிரி கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல எவ்வளவு டைம் பீரியட் ஆச்சு அப்படின்னா 6 மந்த் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம மொத்தம் ஒரு 143 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த 143 கொஷினோட இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ 6th செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இந்த 3 லெசனுமே நான் கம்பைன் பண்ணி அதுவும் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். நீங்கள் டேர்ம் வைஸும் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.